விட் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், ஐடி கார்டு மூன்றும் இந்த பில்டிங்காக நாங்கள் எடுக்கிறேன். இப்போ வந்து ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் நடந்திருக்கு. என்ன டிஃப்ரெண்ட்டான விஷயம் நடந்துக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, முதல் வந்து நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்க வரும்பொழுது வந்து மாசல் நிற்கிறாங்க செக்யூரிட்டி வந்து செக் பண்ணி எங்களை உள்ளுக்குள்ள அனுப்புவாங்க. ஆனால் இப்போ அங்கே இருக்கிற வந்து போலீஸ்னா சாதாரணமாக சின்ன நார்மல் போலீஸ் இல்லை, ஹெச்ஓ டிஎஸ்பி அப்படி வந்து பெரிய ஆக்கள் தான் நாங்கள் அவங்களோட கையில் தான் பாரத்தை கொடுத்துருக்காங்க, பாஸ்போர்ட் பாரத்தை. ஓகே, அதனால் நல்ல விஷயம். வீடியோ வேறு லெவலில் இருக்கும், பொலிஷையும் பாருங்கள், முழுசாக பாருங்கள். லைக் பண்ணாதாக்க லைக் பண்ணி போட்டு பாருங்கள், மறந்துடாங்க வீடியோவை முழுசாக. தமிழ் போய் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்திருப்போருக்கு வெளியான அறிவிப்பு. இன்று முதல் நடைமுறையாகும் திட்டம். கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது முன்கூட்டி நேரம் ஒதுக்கும் முறைமை இன்று முதல் இடைநிறுத்தப்பட உள்ளதுடன் சீட்டு புத்தகங்கள் குறைவாக இருப்பதால் மிக அவசரமாக தேவைப்படுவோர் மட்டுமே கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதிய இலத்திரனியல் கடவுச்சீட்டை வழங்குவதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்காக வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிடமிருந்து விலை மனு பெறப்பட்டுள்ளதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு சென்றுள்ள மக்கள் கடந்த சில நாட்களாக பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதோடு உணவு மலசலக்கூடம் உள்ளிட்ட வசதிகளின்றி நீண்ட நாட்களாக வரிசையில் காத்திருப்பதாக மக்கள் தெரிவித்திருந்தனர். மேலும் பாஸ்போர்ட் பெற 3 நாட்கள் வரை ஆகின்றது, டோக்கன் கொடுப்பதாக கூறுகின்றனர். எப்படி என்று தெரியவில்லை. எத்தனை நாட்கள், பணமும் முடிந்துவிட்டது. இறுதியில் ஒரு நாள் கொழும்பு வத்திரமான பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். அங்கே வந்து விஷயம் நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள், பிரச்சனைகள் அது இல்லை நிறைய போகுது. அதான் என்ன சேனலில் காட்டோம்ட்டு வந்திருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். அப்போ தான் மோட்டிவேஷன் நான் போகிறது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். வீடியோ வேறு இன்றைக்கு கொடுத்தா 4 அன்றைக்கு அந்த டேட் கொடுத்தாங்க. அப்படி இன்றைக்கு கொடுத்தா நாங்கள் 3 நாள் டேட் தான், 3 நாள் நாங்கள் அந்த டேட்டுக்கு எடுக்கலாம். ஆனால் வந்த உடனே இங்கே வாங்க ஒன் ஷூட்டில் எடுத்துறேன் அப்படி இப்படின்லாம் போய் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க, அதெல்லாம் போய் அப்படின்னு எடுக்கவே இல்லை. அது பாஸ்போர்ட் சொல்லுங்க. இப்போ இந்த வீடியோ பண்ணும்போது டைம் வந்து 3:30-4 மணி இருக்கும். நான் இங்கே வரும்போது நான் சரியாக ஒரு 7 மணிக்கு வந்தேன். சரி 7 மணிக்கு வந்து அப்போ அந்த தொங்கல் தூண்டில் இருந்து அப்படியே அந்த நான் கை காட்டுற அளவுக்கு பாருங்கள், அது மட்டும் சனம் இருந்துச்சு. அதுக்காக இப்போ இதெல்லாம் இப்போ வந்து சரி 4 மணி இருக்கும். 4 மணிக்கு இது வந்து இந்த சனம் இருக்கிற சனம் வந்து முதல் நாள் கொடுத்தாக்கள் மிச்சாக்கள் லாஸ்ட் தொங்கல் இருந்தாக்கள் இப்போ எடுத்துக்கொண்டிருக்காங்க. 5 மணி 6 மணி மட்டும் கொடுப்பாங்க. பாஸ்போர்ட் சில வேலை செய்கிறாக்களும் பாவம் தான், அதுங்களும் சரியான கஷ்டம் தான். எடுக்க போகிறவங்களோட கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே இருக்கோம்னா, நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கோம் வத்திரமுனையில். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க போல் முதல் மாதிரி நாங்கள் வந்து முதல் நாள் வண்டியில் பாஸ்போர்ட் எடுத்து போகலாமா? அப்படிலாம் எடுக்கவே இல்லை. அது அப்படிலாம் இந்த இப்போ நடக்கவே நடக்காது. இப்போ வந்தோம்னா ஒரு நாள் எங்களுக்கு வந்தோடனே உள்ளே கூப்பிட்டு டோக்கன் எடுத்துருவாங்க. டோக்கனை 3 நாள் 3 டேட் 3 நாள் 4 நாள் டேட் அடிப்பாங்க. அடித்து திருப்பி அந்த டேட்டுக்கு நாங்கள் வந்தால் தான் எங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டுங்க கிடைக்கும். அப்படி தான் எடுக்கலாம். இல்லாட்டி சிலாக்கள் சொல்லுவாங்க வாங்க ஒரே நாள் எடுத்தாரன் அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிடுவாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ கவர்மெண்ட் இல்லை, ஃபுல்லாக விசாரிச்சு போட்டு தான் நான் அந்த கதையை சொல்கிறேன். எல்லோரும் பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு வீட்டை வைக்கிறாங்கன்ட்டு இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. பாஸ்போர்ட் முக்கியமாக தேவைண்டா மட்டும்தான் பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி சிஸ்டம் வரப்போகுது. வந்தால் நல்லந்தான். டிக்கெட், பாஸ்போர்ட், ஐடி மூன்றும் இந்த பில்டிங்லாம் இப்போ செய்கிறாங்க. முதல் வேறு இடத்துல இருந்தது, இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்து இங்கே வந்துட்டு. சரி, ஓகே. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமர்த்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு திரும்ப நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். ரைட், ஓகே. என்ன நடந்துச்சு நம்ம நாட்டை பார்த்தா யாரை பார்த்தாலும் வெளிநாடு போலியா குழந்தை குட்டிலேருந்து எல்லார்ட்டையும் பாஸ்போர்ட் இருக்குது. எல்லாம் பாஸ்போர்ட் எடுத்து கட்டார், சவுதி, துபாய், லண்டன், சுவிஸ் யாரை கேட்டாலும் எண்டமா நீங்கள் ஐ லவ் யூ ஸ்ரீலங்கா. இவ்வளோ அழகான க்யூட்டான செம்ம நாடை விட்டு போட்டு அங்கே போய் சும்மா அவனுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டு சும்மா எப்படா ஸ்ரீலங்கா போவோம், எப்படா அஞ்சு வரும், செய்யோ அதெல்லாம் நினச்சி பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்போயும் நம்ம லங்கா தான். மறந்துடாமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தப்பாக கழிச்சு தான் மன்னிச்சிருங்க. ஏதோ மனசில் பட்டால் சொல்லிட்டேன். ஓம் நம சிவாய.